الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال أيضا إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. صدق الله العظيم. وقال النبي عليه الصلاة والسلام من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه. أخرجه البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலத்திற்கும் இருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன், அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. உன்னமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களிலிருந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை எதிர்பார்த்து துல்கஅதா மாதத்தின் 8வது பிறையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். மிகச் சிறந்த ஒரு மாதமாகிய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் என்றால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஹைரு ஐயாமி துன்யா, துனியாவுடைய நாட்களில் ஆகச் சிறந்த நாள் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் தான் இருக்கிறது. துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் முதல் பிறையிலிருந்து 10வது பிறை வரைக்கும் உள்ள 10 நாட்களின் சிறப்பு ஹைரு ஐயாமி துன்யா. துனியாவுடைய நாட்களில் எவ்வளவு சிறந்த நாட்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது, ரமலானுடைய மாதம் இருக்கிறது, ஏனைய சிறப்புக்குரிய எவ்வளவு நாட்கள் இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே ஆக சிறந்த நாள் அஷ்ரு துல்ஹிஜ்ஜாவுடைய நாள். துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் துனியாவுடைய நாட்களில் ஆக சிறந்த நாட்கள். துஆ அங்கீகரிக்கப்படுகின்ற எவ்வளவு நாட்கள், எவ்வளவு நேரங்கள், இரவுகள் இருக்கின்றன. ஆக சிறந்த துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் இருக்கிறது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில். அதுதான் யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படுகின்ற துஆ முழு உலகத்திலேயும் ஆக சிறந்த துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான ஒரு மாதத்தை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக எல்லோருக்கும் தெரியும், இஸ்லாத்துடைய கடமைகள், பருவுகள், இந்த பருவுகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் சில வித்தியாசங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அதிலும் ஹஜ்ஜுடைய வணக்கம் ஏனைய பருவங்களை விடவும் வித்தியாசமான ஒரு பருவம். தொழுகையை எடுத்துக் கொள்ளுங்கள், எல்லா இடத்திலும் சொல்லலாம், கடையிலும் சொல்லலாம், கிரவுண்ட்லையும் சொல்லலாம், பாதை ஓரங்களில் சொல்லலாம். இல்லல் மக்பரத வல் ஹம்மாம், டாய்லெட் இருக்கும் இடங்கள், கபுரஸ்தானங்கள் இருக்கும் இடங்களுக்கு மேலால் சொல்ல முடியாது. ஏனைய எல்லா இடங்களிலும் தொழுகையை நிறைவேற்றலாம், தொழுதால் அங்கீகரிக்கப்படும். ரமலானுடைய நோன்பு, அது எங்கிருந்தும் நோன்பு நோக்கலாம். இலங்கையில் இருந்து மட்டும் குடித்தால் தான் அந்த நோன்பு கூடும் என்பதில்லை. அந்தந்த நாட்டில் வசிக்கக்கூடியவர்கள், அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் அந்த இடங்களில் இருந்து நோன்பு பிடிக்கலாம். ஜகாத் எல்லோருக்கும் எப்பொழுதும் ஜகாத் கடமையாகாது. யார் யார் எப்பொழுது கடைகளை ஓபன் செய்தார்களோ, அவர்களுடைய முந்தைய வருடத்துடைய ஜகாத்தை கொடுத்தார்களோ, அவரவருக்கு வித்தியாசமான நாட்களில் ஜகாத் கடமையாகும். ஆனால் ஹஜ்ஜுடைய வணக்கம் முழு உலக மக்களும் ஒரே இடத்திற்கு வர வேண்டும். நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிறோம் அல்லது ஆப்பிரிக்காவுடைய ஒரு நாட்டில் வசிக்கிறோம், எங்களால் சவுதிக்கு வர முடியாது, நாம் ஊரிலே ஹஜ்ஜி செய்ய போகிறோம் என்றால் ஹஜ்ஜி செய்ய முடியாது. அதற்கு வரைவிலக்கணம் சொல்வார்கள், ஃபீ ஜமனின் மக்சூஸ், ஃபீ மகானின் மக்சூஸ். குறிப்பிட்ட ஒரு காலத்தில் தான் ஹஜ்ஜி, குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு முழு உலக மக்களும் வர வேண்டும். அவர் அரசனாக இருந்தால் என்ன, அடிமையாக இருந்தால் என்ன, அவர் தேய்க்காத ஆடையை, வெண்ணிற ஆடையை உடுத்து வர வேண்டும், அவர் இஹ்ராத்தோடு வர வேண்டும். முழு உலக மக்களும் ஓர் இடத்தில் சேர வேண்டும். அரபாவிலே யார் தரிக்கவில்லையோ அவருக்கு ஹஜ்ஜு கிடையாது. அல் ஹஜ்ஜு அரபா, அரபாவில் தரிப்பதுதான் ஹஜ் என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோமாவுக்கு போன ஒரு நோயாளி ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார், போனவுடன் கோமாவுக்கு போய்விட்டார், அல்லது நடக்க முடியாத ஒரு நோயாளி ஆகிவிட்டார் என்றால் சொப்பர்ல பிளைட்ல கூட அவரை அரபாவிலே
சிறிது நேரம் தரித்து விட்டுத்தான் அங்கே கொண்டு போவார்கள். அரபாவில் தரிக்கவே வேண்டும். ஹஜ்ஜுடைய கடமை ஒரு வித்தியாசமான கடமை. தொழுகையை அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுக்கு அழைத்து பரிசாக கொடுத்தார். ஹஜ்ஜை ஏனைய கடமைகளை அல்லாஹ்வாக கடமையாக்கினான். ஹஜ்ஜுடைய வணக்கம் ஒரு குடும்ப தியாகத்தின் பின்னணியிலே அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஹஜ்ஜுடைய வணக்கத்தை ஒரு மனிதர் சரியாக யோசித்தால் சந்தேகப்படுவார். ஏன் சந்தேகப்படுவார் என்றால், ஒரு கல்லை தொட்டு முகர்வதா, ஒரு கல்லை முட்டமிடுவதா, தண்ணீர் தேடி ஓடிய அந்த சபா மர்வாவுக்கு மத்தியில் இன்று தண்ணீரை சுமந்து கொண்டு ஓடுகிறார்கள். அவர்கள் ஓடியது தண்ணீரை தேடித்தானே, இப்பொழுது தண்ணீர் இருக்கிறதானே, ஏன் தண்ணீரை சுமந்து கொண்டு ஓடணும்? யார் ஓடியது? அல்லாஹ் அதனை ஷரியத்தாக ஆக்கினான். சபா மர்வா என்பது ஹரத்துடைய எல்லைக்குள் இருக்கும் சுமார் 395 மீட்டர் கொண்ட ஒரு குட்டையான 2 மலைகள். அதற்கிடையிலே ஓடினார்கள். குழந்தைக்கு தண்ணீர் தேடி ஓடினார்கள். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஅஇரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் என்றும் உள்ளது. அது ஒரு குடும்பத்தின் தியாகத்தின் பின்னணி. அது எங்களுக்கு அல்லாஹ் பருவாக்கி இருக்கிறார். குலுங்கி ஓட வேண்டிய இடத்தில் குலுங்கி ஓட வேண்டும், நடக்க வேண்டிய இடத்தில் நடக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் என்னென்ன செய்ததோ அந்த செயலை ஒரு ஹாஜி செஞ்சே ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் எங்களுடைய ஷரியத்தில் அல்லாஹ் 2 பகுதிகளை சேர்த்திருக்கிறார். இதனை ஒவ்வொருவர்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். எங்களுடைய ஷரியத்தில் மார்க்கத்தில் 2 சுன்னாக்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். நாங்க நினைக்கிறோம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சுன்னாக்களை மாத்திரம்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம், நபியவர்களுடைய சிபத்துகளை அல்லாஹ் எங்களுக்கு சுன்னத்தாக இருக்கிறார். இன்னொரு பகுதி, எங்களுடைய ஷரியத்தில் இன்னும் சில சுன்னாக்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அவைகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சுன்னாக்கள் அல்ல, ஏனைய நபிமார்கள் செய்த சுன்னாக்கள். அவைகளையும் நாங்கள் இந்த மார்க்கத்திலே பின்பற்ற வேண்டும். குர்ஆன் சொல்லுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சுன்னாக்கள் மட்டுமல்ல மார்க்கம். மார்க்கத்தில் இன்னொரு பகுதி இருக்கிறது, ஏனைய நபிமார்கள் செய்த சுன்னாக்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஷரஅ லக்கும் மினத் தீன் மா வஸா பிஹி நூஹா வமா வஸைனா பிஹி இப்ராஹீம வமூஸா வஈஸா அன் அகீமுத் தீன் வலா ததஃபர்ரகு ஃபீ. ஷரஅ லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஷரியத்தாக ஆக்கியிருக்கிறான், மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான். எதை? மா வஸா பிஹி நூஹா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதை வஹ்யாக சொன்னோமோ, வஸிய்யத்தாக சொன்னோமோ அதையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வமா வஸைனா பிஹி இப்ராஹீம் வமூஸா வஈஸா, சய்யிதுனா இப்ராஹீம், மூஸா, ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சுன்னாக்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹிய்யாவுடைய ஆட்டை அறுப்பதற்கு தங்களுடைய முட்டுக்காலை ஆட்டுடைய கங்கில் நிறுத்தி அறுக்கும் பொழுது ஒரு சஹாபி கேட்டார், மா ஹாதிஹில் அவாஹி யா ரசூலல்லாஹ், நபியே என்ன இது உதுஹிய்யா, என்ன அமல் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத அபீக்கும் இப்ராஹீம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத் இது.
அவர்களுடைய சுன்னாக்களை அல்லாஹ் நபிக்கு செய்யுமாறு சொன்னான். وَمَنْ يَرْغَبُ عَنْ مِلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَنْ سَفِهَ نَفْسَهُ. யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹய் அறிவிக்கிறான். ثُمَّ أَوْحَيْنَا إِلَيْكَ أَنِ اتَّبِعْ مِلَّةَ إِبْرَاهِيمَ حَنِيفًا. நபியே, உமக்கு நாம் வஹய் அறிவிக்கிறோம், சய்யிதுனா இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றும்படி. ஹஜ்ஜுடைய முழு வணக்கமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த குடும்ப தியாகத்தின் பின்னணி. கஅபாவை கட்டுவதற்கு எந்த இடத்தில் நின்று கொண்டு பாஸ்மாரிடத்தில் வேலை வாங்கினார்களோ, கற்களை எடுத்துக் கொடுத்தார்களோ, அதற்கு சொல்லப்படும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் மகாமு இப்ராஹிம். அதுக்குத்தான் மகாமு இப்ராஹிம். தவாஃபுக்கு பின்னால் மகாமு இப்ராஹிமுக்கு பின்னால் போய் அந்த இடத்தில் 2 ரக்காத்துகள் சொல்ல வேண்டும். சஃபா மர்வா தண்ணீர் தேடி ஓடிய இடம், ஹாஜிகள் ஓட வேண்டும். ஜமராக்களுக்கு ஷைத்தானுக்கு கல்லடித்தார்கள். இப்போ ஒரு முஸ்லிம் கேட்கிறான், அங்க ஷைத்தான் இருக்கிறானா, ஏன் கல்லடிக்க வேண்டும் என்றால், அப்படி யாராவது அந்த முஸ்லிமும் கேட்க மாட்டான். ஜம்ராக்களுக்கு கல்லடித்துதான் ஆக வேண்டும். முழு குடும்பத்துடைய தியாகத்தின் பின்னணியை அல்லாஹ் ஷரியத்தாகவே ஆக்கினான், மார்க்கமாகவே அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு உயர்த்தியான ஒரு உன்னதமான வணக்கம் தான் ஹஜ்ஜுடைய வணக்கம். கஅபத்துல்லாஹை உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் 12 தடவை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. 12 தடவை கஅபத்துல்லாஹ் கட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது கஅபத்துல்லாஹை கட்டியவர்கள் மலக்குமார்கள். மலக்குமார்கள் தான் அந்த மஸ்ஜிதை கஅபாவை கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னால் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் அமாலிகா என்ற ஒரு கோத்திரம் அவர்கள் அந்த கஅபாவை கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னால் ஜுருஹும் என்ற ஒரு கோத்திரம் கஅபத்துல்லாஹை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அவர்களுக்கு பின்னால் குஸைபுல் கிலாப் அவர் கட்டினார். அவர்களுக்கு பின்னால் குறைஷிகள் கட்டினார்கள். குறைஷிகளுக்கு பின்னால் 65ஆம் ஆண்டு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டினார்கள். அதற்கு பின்னால் 74வது வருடம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் கஅபத்துல்லாஹ் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. இப்படியாக 12 தடவை கஅபத்துல்லாஹ் கட்டப்பட்டிருக்கிறது, புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா கஅபாவை சங்கை செய்யும் மூலமாக பல பெயர்களை கொண்டு அல்லாஹ் கஅபாவை அழைத்தார். கஅபத்துல்லாஹ் ஜஅலல்லாஹுல் கஅபா, அல்லாஹ் தஆலா கஅபா என்ற பெயரை வைத்தார். அல் மஸ்ஜிதுல் ஹராம், அது சங்கைக்கான இடம் என்று அல்லாஹ் தஆலா வைத்தான். அல் பைத்துல் அதீக் வல் யத்தவஃபு பில் பைத்தில் அதீக், பைத்துல் அதீக் உருமையிடப்பட்ட வீடு என்று அல்லாஹ் தஆலா பெயர் வைத்தான். பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீடு என்று அல்லாஹ் தஆலா பெயர் வைத்தான். இன்ன அவ்வல பைத்தின் wudi'a லின்னாஸ், மக்கா என்ற பெயரை அல்லாஹ் குர்ஆனிலே அழைத்தான். பக்கா என்ற பெயரை கொண்டு அல்லாஹ் குர்ஆனிலே அழைத்தான். பிபக்கத முபாரகா, பல பெயர்களை கொண்டு கஅபா ஷரீஃப் அது சங்கையான இடம் என்று அல்லாஹ் தஆலா வைத்தான். உலகத்திலே அச்சமில்லாத பயமில்லாத இடம் என்றால் கஅபத்துல்லாஹ். ஒரு மனிதர் இன்னும் ஒரு மனிதனை கொலை செய்தால் அவருக்கு கிசாஸ் எடுக்க வேண்டும், அவரையும் கொலை செய்ய வேண்டும். ஒருவர் கொலை செய்தவர் கஅபத்துல்லாஹ்வுக்கு நுழைந்து விட்டார் என்றால்
அந்த அரசுடைய எல்லைக்குள் அவர் நுழைந்தால் அவரை கொலை செய்ய முடியாது, ஒரு மிருகத்தை கொல்ல முடியாது, ஒரு பயிரை வெட்ட முடியாது, எந்த ஒரு உயிரையும் காபாவுக்கு உள்ளால் வைத்து கொள்ள முடியாது. அல்லாஹ் அச்சமற்ற இடமாக ஆக்கியிருக்கிறான். கஅபாவிலே யார் நுழைகிறார்களோ அவர் ஆமீனாக ஆகிவிடுவார், அச்சமற்றவராக ஆகிவிடுவார். அவ்வளவு சிறந்த ஒரு இடமாக அல்லாஹ் கஅபத்துல்லாவை ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய வணக்கத்தை அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அல்லது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அல்லது 8வது வருடம், கருத்துக்களில் வித்தியாசமான கருத்து இருக்கிறது. அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் கடமையான உடன் ஹஜ் செய்யவில்லை. தொழுகை கடமையாக்கப்பட்டவுடன் தொழுதார்கள், நோன்பு கடமையாக்கப்பட்டவுடன் நோன்பு நோட்டார்கள், ஜகாத் கடமையாக்கப்படுகிறது, ஜகாத்தை கொடுக்கும்படி சொன்னார்கள். ஹஜ் கடமையாக்கப்பட்டு 4 வருஷங்களுக்கு பின்னால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்தார்கள். அதற்கான காரணிகளை இமாம்கள் எழுதுகிறார்கள். பிரதானமான 3 காரணி. ஒன்று, ஹஜ் கடமையாக்கப்படும் பொழுது கஅபத்துல்லாஹ் மக்கா நபியுடைய கையில் இருக்கவில்லை, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கையில் தான் அந்த ஆட்சியும் அதிகாரமும் இருந்தது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தாமதித்தார்கள். இரண்டாவது, புகூதுகள் வந்து கொண்டிருந்தது. சில குழுக்கள் அடிக்கடி வந்து கொண்டு இருந்ததனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துடைய அவர்கள் முஸ்லிமாக ஆகுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் ஹஜ்ஜை தாமதித்தார்கள். மூன்றாவது, ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்ட வருடம் முஷ்ரிகூன்கள் நிர்வாணமாக தவாப் செய்தார்கள், கஅபத்துல்லாவை வலம் வந்தார்கள். ஒழுக்கம் இல்லாமல் அலங்கோலமாக நிர்வாணமாக ஹஜ் செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து தவாப் செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து தவாப் செய்ய விருப்பப்படல. சய்யிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 பேர்களையும் அனுப்பி நிலைமையை சீர்படுத்தினார்கள். கடைசி ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமும் இறுதியுமான ஹஜ். வாழ்க்கையில் செய்தது ஒரே ஒரு ஹஜ். 4 உம்ராக்களை செய்தார்கள், ஒரு ஹஜ் செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியுடைய ஹஜ்ஜின் மூலம் இந்த உம்மத்திற்கு அந்த கடமையை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி காட்டினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ் கடமையாகுவதற்கு மார்க்கத்தில் குர்ஆன் ஹதீஸில் அளவுகள் சொல்லப்படல. ஜகாத் கொடுக்க அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜகாத் யாருக்கு கடமை? யாரிடத்தில் 11.5 பவுன் 1 கிராம் தங்கம் இருக்குதோ மேல்மிச்சமாக, அவர் அந்த 11.5 பவுனுக்கு கேஷ்ல பணத்தில எவ்வளவு வருவதோ அதனை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். சுமார் 20 லட்சம் 21 லட்சம் வரலாம். ஜகாத்துக்கு அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹஜ்ஜியால் செய்ய வேண்டும், செல்வந்தர்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஷரீஅத் இவ்வளவு தொகை என்று சொல்லல. அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வார்த்தையை கொண்டு ஹஜ்ஜுடைய வணக்கம் யாருக்கு கடமை என்பதை விளங்கப்படுத்தினான். யார் ஹஜ் செய்ய வேண்டும் என்றால் மனிஸ்தஃபாஅ இலைஹி சபீலா, யாரிடத்தில் சபீல் இருக்கிறதோ, சக்தி இருக்கிறதோ அவர் ஹஜ் செய்ய வேண்டும். இந்த காலத்தில் ஹஜ்ஜிக்கு போய் வருவதற்கு அவருடைய கடன் இல்லாது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து மேல்மிச்சமாக எவ்வளவு இருந்தால் அவருக்கு ஹஜ்ஜி கடமையோ அவ்வளவு. சுமார் 5 வருஷங்களுக்கு முன்னால
ஒரு 7 வருஷங்களுக்கு முன்னால 4.5 லட்சம் இருந்தால் ஹஜ்ஜி செய்யலாம். எங்களுடைய நாட்டில் ஒரு 5 லட்சம் இருந்தால் ஹஜ்ஜிக்கு போகலாம். இப்பொழுது அதனுடைய 3 மடங்கு தேவை. அதனாலதான் ஷரியத் சொல்லுது, போய் வருவதற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் ஹஜ்ஜுடைய அளவு. உலமாக்கள் இதனை 2ஆக பிரித்து சொன்னார்கள். குர்ஆனுடைய ஆயத்தில் மொத்தமாக அல்லாஹ் சொன்னான், மனிஸ்ததாக இலைஹி சபீலா. இஸ்திதா சக்தி இருக்க வேண்டும். சக்தி இருக்க வேண்டும் என்றால் எப்படி யோசிப்பது? ஷரியத் அதனை தெளிவுபடுத்துது. 2ஆக பிரித்து இஸ்திதாஉல் மால், இஸ்திதாஉல் பதன், பணத்துடைய சக்தி. 2வது உடம்புடைய சக்தி. சிலருக்கு பணம் இருக்கலாம், உடம்பு ராகத்தில்ல. இவர்கள் எப்படி ஹஜ்ஜி செய்வது? ஒரு காலத்தில் ஹஜ்ஜி செய்ய முடியாமல் இருந்தது. இப்பொழுது நோயாளிகளும் ஹஜ்ஜி செய்கிறார்கள். அதற்குண்டான வசதிகள், ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது. எழும்பவே முடியாத ஒரு நோயாளியும் உம்ரா ஹஜ்ஜி செய்யக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஷரியத் சொல்லுது, ஹஜ்ஜி என்பது உடம்பு ரீதியாக செய்யப்படுகின்ற அமல் என்பதனால் அதற்கு இஸ்திதாஉல் பதன், உடம்புடைய ராகத் தேவை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் சிலர் ஹஜ்ஜி கடமையாக இருக்கும் நிலைமையில் இந்த சட்டத்தை எல்லோரும் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ஆளுக்கு ஹஜ்ஜி கடமை, கடமையான நேரத்தில் உடம்புடைய ராகத்தும் இருந்தது, பணமும் இருந்தது, அவர் ஹஜ்ஜி செய்யல. இஸ்திதா இருந்தும் ஹஜ்ஜி செய்யாமல் இருந்துட்டார். 2 மாசம் போகல. உதாரணமாக சொல்லுவோமே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய காலத்தில் ஹஜ்ஜி செய்ய அவருக்கு சக்தி இருந்தது, ஹஜ்ஜி செய்யாமல் விட்டுட்டார். முஹர்ரம் சஃபராகும் பொழுது நோயாளியாக ஆகிவிட்டார், அல்லது முஹர்ரம் அல்லது சஃபர்ல மௌத்தாகிவிட்டார். இப்படி நோயாளியாக மாறினால் அல்லது அவர் மரணித்தால் அவர் மீது ஹஜ்ஜி கடன். ஷரியத் சொல்லுது, அவருடைய ஹஜ்ஜை அவருடைய அனந்தர சொத்தில் பிரிக்கப்பட முன்னால் ஹஜ்ஜுக்கு தேவையான பணத்தை அவருடைய அனந்தர சொத்திலிருந்து எடுக்கப்படும். அவர் மரணித்தார், 50 லட்சம் அவருடைய முழு அனந்தர சொத்து வந்தால், இன்றைய காலத்தில் அடுத்த வருஷம் ஹஜ்ஜி செய்வதற்கு 6 லட்சம் தேவை என்றிருந்தால் அவருடைய அனந்தர சொத்து பிரிக்கப்பட முன்னால் 6 லட்சம் பணம் ஒதுக்கப்பட வேண்டும். அவருக்கான பதில் ஹஜ்ஜி ஒருவர் செய்ய வேண்டும். ஹஜ்ஜி செய்யக்கூடியவர் ஏற்கனவே ஹஜ்ஜி செய்தவராகவும் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய சத்தம் கேட்குது. அவர் தவாஃப் செய்கிறார். ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லி சொல்லி தவாஃப் செய்கிறார். லப்பைக அன் சுபுருமா, லப்பைக அன் சுபுருமா, சுபுருமாவுக்காக வேண்டி தவாஃப் செய்கிறேன் என்றவர் ஒரு ஆளுடைய பெயரை சொல்லி ஹஜ்ஜி செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் ஹுவ சுபுருமா, யாருக்கு சுபுருமா? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், கரீபுன் லீ, அவர் எனக்கு நெருக்கமானவர் அல்லது என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டார்கள், ஹஜ்ஜத அன் நஃப்ஸிக், முதலாவது நீ உனக்கு ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாயா? லா யா ரசூலல்லாஹ், நான் ஹஜ்ஜி செய்யல என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுஜ்ஜ அன் நஃப்ஸிக் சும்ம ஹுஜ்ஜ அன் சுபுருமா, முதலாவது நீ உனக்கு உன்னுடைய பரவான ஹஜ்ஜை செய், பின்பு சுபுருமாவுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய். இந்த ஹதீஸை தான் இமாம்கள் ஆதாரமாக எடுத்து பதல் ஹஜ்ஜி, பகரமான ஹஜ்ஜி யார் செய்கிறாரோ அவர் ஏற்கனவே ஹஜ்ஜி செய்தவராக இருக்க வேண்டும். எனவே உடம்புடைய ராகத் இருக்கும் பொழுது அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், தாமதிக்கப்படாது. இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஹஜ்ஜை உம்ராவை தாமதிக்க கூடாது. மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல்,
யார் ஹஜ்ஜை நாடுகிறாரோ, ஹஜ்ஜி செய்ய போறாரோ அவர் அவசரப்படட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உம்ரா ஷாஃபி மதுஹபை பொறுத்தமைப்பில் உம்ரா வாஜிப். உம்ராவுக்கு எவ்வளவு தேவை? 3 லட்சம் தேவை அல்லது 4 லட்சம் தேவை. ஒரு ஆளுநத்தில் 4 லட்சம் இருக்குது. இவர் உம்ரா செய்யாமல் இருந்தால் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அவர் குற்றவாளி. ஏனைய எல்லா இமாம்களும் சொல்கிறார்கள் உம்ரா சுன்னத். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாஜிப் என்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சிலர் சில நுட்பங்களை, சில நுணுக்கங்களை பாவிக்கிறார்கள். ஹஜ்ஜி கடமையான ஒருவர் ஹஜ்ஜி செய்யாமல் உம்ராவை செய்துவிட்டு நிறுத்திக் கொள்கிறார்கள். அவருக்கு ஹஜ்ஜி செய்ய வசதி இருக்கிறது, உம்ராவை செய்துவிட்டு ஹஜ்ஜை செய்யாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜி செய்ய கடமையானவர்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். யார் பணம் இருந்தும் ஹஜ்ஜி செய்யாமல் மரணிக்கிறார்களோ அவன் யஹூதியாக நசரானியாக மரணிக்க முன்பு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் ஹஜ்ஜி செய்கிறார், ஹஜ்ஜ போல பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பாவம் மன்னிப்பு உலகத்தில் இல்லை, லைலத்துல் கத்ரிலையும் இல்லை, வேற எந்த ஒரு நாளையிலையும் அவ்வளவு பெரிய ஒரு பாவம் மன்னிப்பு கிடையாது. ஹஜ்ஜி செய்தால் என்ன நன்மை? அங்கே போய் விவாதம் செய்து கொள்ளாமல், விரண்டாவாதம் பேசாமல், அங்கேயும் போய் அடித்துக் கொள்ளாமல், யார் எந்த தீங்கும் செய்யாமல் ஹஜ்ஜை சரியான முறையில் நிறைவேற்றுகிறார்களோ, மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமி வலதத்துஹு உம்மு. அவர் ஹஜ்ஜி செய்தால் அன்று பிறந்த குழந்தைக்கு எந்த பாவம் இல்லையோ அப்படியான ஒரு ஆளாக மாறுறார். பரிசுத்தமானவர் ஒரு ஹாஜி. அவ்வளவு பெரிய ஒரு சுத்தம் தான் ஹஜ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அந்த வணக்கத்தை செய்ய நாங்கள் முற்படுவோம். பாருங்கள், உலகத்தில் ஒரு அற்புதம் இருக்கும் என்றால் எல்லாரும் பார்க்க போவார்கள். எங்கட உள்நாட்டுக்குள்ளால இவ்வளவு சின்ன இலங்கையில அதனை சுற்றி பார்க்க எத்தனை தடவை ஒரே இடத்திற்கு போறோம். இலங்கைக்கு உள்ளால் சுற்றி பார்ப்பதற்கே லட்சக்கணக்கு செலவழிக்கிறார்கள். சிலர் ட்ரிப் போறாங்க துபாய்க்கு, லட்சம் செலவழிக்கிறார்கள். எதற்கு? நாங்க வாழக்கூடிய பிரதேசத்தில் அப்படி ஒரு காட்சி இல்லை. அதனால நகரப்புறம் உள்ளவர்கள் நாட்டுப்புறங்களுக்கு போறார்கள். அந்த தண்ணி சத்தத்தை, அந்த மரத்தின் கீழால காடுகளை தண்ணி உள்ளு போட்டுக்கொண்டு தின்னோனும் சாப்பிடணும். நாட்டுப்புறத்தில் உள்ளவர்கள் பில்டிங்களை பார்க்கணும். அவங்க கொழும்புக்கு போறாங்க, நகரப்புறங்களுக்கு போறாங்க. இது தவறல்ல. ஆனால் இதற்கு மக்கள் செலவழிக்க தயார். உலகத்தில ஒரு அற்புதம் ஒன்றி, சுவர்க்கத்துடைய ஒரு பொருள் உலகத்தில், அது உலகத்தில் உள்ள பொருள் அல்ல, அது சுவர்க்கத்துடைய ஒரு பொருள். அல்லாஹ் நேரடியாக சுவர்க்கத்தில் இருந்து உலகத்துக்கு இறக்கிற ஒரு பொருள். அது புகை ஏதாத ஊர்லே இல்லை, அதுக்கு கோடி செலவழிக்க தேவையும் இல்லை. ஒரு 3 லட்சம் செலவழித்தா அந்த பொருளை தொடலாம், பார்க்கலாம். ஒரு 6 லட்சம் செலவழித்தால் அந்த பொருளை கண்ணால் பார்க்கலாம். சுவர்க்கத்துடைய ஒரு பொருள் உலகத்தில் இருக்கும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் ஹஜருல் அஸ்வத். ஹஜருல் அஸ்வத் கல்லு. என்ன பெயர்? ஹஜருல் அஸ்வத். அரபுல ஹஜர் என்றால் கல்லு, அஸ்வத் என்றால் கருப்பு, கருப்பு கல்லு. ஆனா உண்மையிலே அது கருப்பு கல் அல்ல. ஹதீஸ் வருகிறது, நஸலல் ஹஜருல் அஸ்வத் மினல் ஜன்னah வஹுவ அஷத்து பயாதன் மினல் லபன். ஹஜருல் அஸ்வத் சுவர்க்கத்தில் இருந்து இறங்கின கல். வஹுவ அஷத்து பயாதன் மினல் லபன்.
அந்த கல்லுடைய கலர் பாலை விடவும் மிக வெண்மையான கலர். பனி ஆதம், உலகத்துடைய எல்லா திசையிலிருந்து இருந்து வரக்கூடிய மக்கள் பாவங்களை செய்துவிட்டு அந்த கல்லை வந்து முத்தமிட்டதனால் முழு உலக மக்களுடைய பாவத்தை அந்த கல் உறிஞ்சி எடுத்துக்கொண்டு அது தன்னை கருப்பாக்கி மக்களை வெண்மையாக்கி இருக்கிறது. பனி ஆதம் ஹதீஸ் வருகிறது, பாவத்தோட கலர் கருப்பு. அதனாலதான் ஹதீஸ் வருகிறது, பாவம் செஞ்சால் உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுகுதான். ஹஜருல் அஸ்வத் ஏன் கருப்பாக இருக்கிறது? உலக மக்களுடைய பாவங்களை உறிஞ்சி எடுத்து வெண்மையாக இருந்த கண்ணை கருப்பாக்கி கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்லை தொட்டு புகழ்ந்தார்கள். அது முக்கியமான சுன்னத், அது சுவர்க்கத்துடைய பொருள். செல்வந்தர்கள் கோடிகளை செலவழித்து லட்சங்களை செலவழித்து அந்த புனிதங்களை பார்ப்பதை விட முதல் உரிமை கொடுக்கப்பட வேண்டும். அந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு போய் ஹஜருல் அஸ்வதை கண்ணால் பார்க்க வேண்டும், அதனை தொட வேண்டும். பாவங்களை இழுத்தெடுக்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது ஒரு அற்புதமான இடம், நபி அவர்கள் மிம்பர், ஃபத்வா ஓதின மிம்பர் இருக்குது. நபியுடைய மிம்பருக்கும் நபியுடைய வீட்டுடைய சிவருக்கும் மத்தியில் ஒரு 50 அடிதான் இருக்கும். 50 அடி. சொன்னார்கள், மா பைன பைதி வ மிம்பரி ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னah. என்னுடைய நான் ஃபத்வா செய்யும் மிம்பருக்கும் என்னுடைய வீட்டுக்கும் மத்தியில் இருக்கும் அந்த 50 அடி இடம் இருக்குதே, சுவர்க்கத்துடைய பூஞ்சோலை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆசைப்படுவோம், ஆர்வப்படுவோம், ஹஜ் செய்வோம், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை சந்திப்போம், அதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவோம். அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருவானாக. யாவ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யாவ் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. திடீர் மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக. வீதி விபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக. திடீர் மாரடைப்பை விட்டு பாதுகாப்பாயாக. பயங்கரமான கேவலமான நோய்கள் வந்துடாமல் யாவ் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்தருவாயாக. குறிப்பாக உலகளாவிய ரீதியில் முஸ்லீம்கள் நசுக்கப்படுகிறார்கள். யா அல்லாஹ், அந்த பலஸ்தீன் மக்களை நீ கபூல் செய்வாயாக. அவர்களுடைய சோதனையை நீ நிறுத்துவாயாக. நீ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தருவாயாக. அவர்களுடைய சிறார்களுக்கு யா அல்லாஹ் யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்துடைய பதவியை கொடுத்தருவாயாக. யா அல்லாஹ், அந்த பிரச்சனைக்கு நீயே ஒரு முடிவை கட்டுவாயாக. யா அல்லாஹ், அவசரமாக அந்த யா அல்லாஹ் நாட்டை நீ பாதுகாப்பாயாக. அந்த மக்களுக்கு நீ எழுச்சியை யா அல்லாஹ் எதிர்காலத்தை நீ ஏற்படுத்துவாயாக. உன்னுடைய அடுத்த வீடு அங்கே அமைந்திருக்கிறது. யா அல்லாஹ், ஜெருசலம் பைத்துல் மக்திஸை நீ பாதுகாத்தருவாயாக. எங்கள் எல்லோருடைய துஆவை நீ கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா